ஒரு திட்டம் மிக சிறப்பா மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மேலை நாடுகள்ல அவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நாம இதை செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இந்த நேரத்தில் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். அது ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால், இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில 6 மாசம் வரையில 14,901 குழந்தைகள்ல 13,222 குழந்தைகளையும், இரண்டாம் பகுதியில 6 மாசத்திலிருந்து 6 வயது வரையிலான 92,015 குழந்தைகள்ல 61,651 குழந்தைகளையும் ஊட்டச்சத்துடைய குறைபாட்டிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அதே போல இரண்டாம் கட்டத்தில் 6 மாசம் வரையிலான 76,705 குழந்தைகள்ல 67,913 குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளா வளர்த்து எடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது, நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சிலவற்றை சொல்லணும்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை 1,14,00,000 பேர். பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு பள்ளியில படிச்ச உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன். வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் நேர்ல ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயனளிக்கிற உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின். இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டா நாட்டிலேயே எக்கனாமிக்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை பெற்றிருக்கு. நான் சிஎம் நாள்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் 1 மாநிலம் ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேறணும்.